myself advocate ரிசியா பர்வீன். இது அவேர்னஸ் வீடியோ தான். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா நீங்கள் பேனிக் ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரியா, ரொம்ப ஸ்மூத்தாக நார்மலாக அந்த போலீஸ்கிட்டையும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யார்கிட்டையும் நீங்கள் வந்து நார்மலாகவே டீல் பண்ண முடியும். சரியா, ஏன் நான் சொல்கிறேன்னா என்னோடய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்தோடனே இமீடியட்டாக பேனிக் ஆகிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேனிக் ஆகணுன்ட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னா அவங்க யார் எந்த போலீஸ் வந்து உங்களுக்கு பேசுகிறாங்க, அவங்க நேம் என்ன, எந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறாங்க, என்ன ரீசனுக்காக பேசுகிறாங்க, சப்போஸ் உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பேஸில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்ன செக்ஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, யார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்குற உரிமை உண்டு. சரியா, சட்ட உரிமை உங்களுக்கு உண்டு. அது பேஸில் வந்து நீங்கள் தாராளமாக உங்களை வந்து யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கால் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம். சரியா, அது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு உங்களை வந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 35 BNSS பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் வந்து என்னுடைய அட்வொகேட் கூட வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட. சரியா, அப்படி கன்வே பண்ணும்போது நீங்கள் வந்து பேனிக் ஆகணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஸ்டேஷன் போகும்போது உங்களுடைய அட்வொகேட் மூலமாகவே போய் அந்த கேஸை வந்து டீல் பண்ண முடியும். ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள், ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.